பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல காத்து ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த 7வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே செல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே சென்று நம்முடைய வழியை சுவைப்படுத்துவார், நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை இந்த வருஷத்தில் இந்த 6 மாதங்களும் அநேக எதிர்பார்ப்புகளோடு கடந்து வந்திருக்கலாம். சில ஏக்கத்தோடு இருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கலாம். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போவார், உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தடைகளை மாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது. திருமண காரியங்களாக இருக்கலாம், பலவிதமான நன்மைகளாக இருக்கலாம், தடைபட்டு இருக்கலாம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் இயேசு உங்கள் முன்னே போவார், அந்த தடைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதமான வழியை திறந்து கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இதில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நம்மை மகிமையாய் நடத்துகிற தேவன். அவர் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனாயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலும் நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நடத்தி கொண்டு போன தேவன், அதே போல தான் இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு முன்னே சென்று நம்முடைய வழியை செவைப்படுத்தி நம்மை செமையான பாதை நடக்க பண்ணி நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இதில் இன்னொரு காரியம் நாம் அறிய முடியும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொன்னால் உங்களுடைய பின் நாட்கள், உங்கள் பின் சந்ததி காக்கப்படும். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் முன்னே போவது இல்லை, அவர்கள் முன்னே போக அனுமதிப்பது இல்லை. நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போகணும். நம்முடைய பின் நாட்கள், நம்முடைய பின் சந்ததி காக்கப்படும். அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் 2 விதமான காரியத்தை இதில் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி அற்புதமான வழிகளை திறந்து கொடுப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொன்னார் உங்கள் பின் நாட்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பின் சந்ததி காக்கப்படும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து
உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 7வது மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னே சென்று எல்லா கோணலை சுவைப்படுத்துங்க. தடைகளை மாற்றி அற்புதமான வழிகளை திறந்து கொடுங்கப்பா. வழி வாய்க்கட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், தடைகள் விலகட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவரும் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பொருளாதார தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும். தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்து நடத்துங்கப்பா. எதிர்பார்க்க நன்மைக்கான வாசலை திறந்து கொடுங்க ஐயா. இந்த 7வது மாதத்திலும் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். அன்றைய வல்லமையுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, தொழில் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. குடும்ப உறவுகள் சீர்வருந்தட்டும் அப்பா. குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். நல்ல திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். கற்பத்தின் கனிகள் கிடைக்கட்டும் அப்பா. இனி என்ன நன்மை எதிர்பார்க்கும் அந்த நன்மைக்கான வாசலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்து அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வத்து கொடுங்க. போக்கில் வரத்தில் கிருபையுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆமேசோதர் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக கிருபை செய்யுங்க. சட்டைக்குள் மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க. சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பரே நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.